Hello friends, வணக்கம் and welcome back to the channel Jashvika Media. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான வீடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்க அப்படினா மோஸ்ட் ரெக்வெஸ்டட் ஒரு வீடியோங்க. நிறைய பேர் அக்கா என்னோட லிப்ஸ் வந்து ரொம்ப கருப்பா இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. பிங்கிஷாவோ இல்ல ஒயிட்டிஷாவோ ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பிக்மெண்டல் லிப் வந்து எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்தவரை நீங்க ஜஸ்விகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோ. சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அப்பலாம் வீடியோஸ் தவறாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லிப்ஸ் வந்து பிக்மெண்ட் ரொம்ப அப்படியே வந்து எப்படி சொல்றது பிளாக்கா இருக்கும். அதை வந்து எப்படி வந்து ஈஸியா கியூர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து லிப்ஸ் வந்து எதனால பிளாக் ஆகும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் லிப்ஸை வந்து கழுவிடணும். வாயை வந்து கழுவுற லிப்ஸை வந்து நீட்டா வந்து கழுவி எடுத்துடணும். ஸோ உங்களோட லிப்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கு இன்னும் வந்து சில காரணங்கள்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடிக்கடி வந்து இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது உங்க லிப்ஸ் வந்து பிளாக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க ட்ரிங்க்ஸ் பழகுறவங்க ஸ்மோக் அடிக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பாக்க ஐட்டம் ஏதாவது வாயில வந்து போட்டு இருந்தாலும் உங்க லிப்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பிளாக்கான லிப்ஸை எப்படி வந்து சூப்பரா கியூர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரப்பிங். எப்பவுமே உங்க லிப்ஸ்க்கு வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா டெட் செல்ஸ்லாம் ரிமூவே ஆகாது. ஸோ டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆனால் மட்டும் தான் உங்க லிப்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லிப்ஸை வந்து எப்படி வந்து கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். ஸோ அந்த முட்டையோட வெள்ளைக்கரு இந்த மாதிரி நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு மாதிரி ரொம்ப அப்படி க்ரீமியாக இருக்கும். சாதாரணமாக முட்டை வெள்ளைக்கரு க்ரீமியாக இருக்கும். ஸோ இது கூட நம்ம வந்து ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரிஜினல் ஆலிவேரா அந்த மாடல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு குட்டி பீஸ் எடுத்து சைடில் இருக்க அந்த முள்ளாக இருக்க அதை கீறிட்டு சென்டரில் இந்த மாதிரி கத்தி வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாக வந்துடும். ஸோ உள்ளே இருக்க அந்த ஜூஸ் அதாவது ஜெல்லை இந்த மாதிரி நல்லா கத்தி வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஜெல் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் அதோட அந்த கன்சிஸ்டன்சியை. ஸோ நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் பிராண்டடாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ வந்து ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவேரா ஜெல்லும் அந்த முட்டையோட வெள்ளைக்கரும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். அண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ரீமி பார்க்கும்போது அப்படி ஒயிட் கலர் ஒரு மாதிரி அப்படியே பால் ஒயிட் மில்க் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு டர்மரிக் ஆட் பண்ணணும். டர்மரிக் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிப்பில் இருக்க அந்த பிக்மெண்டேஷனை நல்லா போக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்லா இதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி துடைக்கும் போது உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா வந்து ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் பிங்கிஷ் க்ளோ கிடைக்கும். அண்ட் டர்மரிக் எந்த டர்மரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த பொங்கலுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மஞ்சள் தான் யூஸ் பண்ணணும். இந்த பொங்கல் பானை கட்டுறதுக்கு ஒரு மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மஞ்சள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சளோ இல்லை வந்து நம்ம வீட்டில் சாப்பாட்டு மஞ்சள் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். பட் நீங்களே வந்து ஹோம்மேடாக அரைக்கக்கூடிய மஞ்சள் தான் ரொம்பவே பெட்டர். ஸோ நான் இப்போ வந்து என் லிப்ஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ சாதாரணமாக வாஷ் பண்ணிட்டு வந்ததால தான். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து லிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லிப்பில் மட்டும் தான் அப்ளை பண்ணுமாக்கா மற்ற இடத்துல படக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து லிப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதாவது உங்கள் லிப்பில் உள்ள அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி அந்த பிக்மெண்டட் லிப்லாம் வந்து போகி உங்கள் லிப் வந்து பார்க்கவே நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா அந்த மாதிரி தேய்க்கணும். நல்லா தேய்ச்சா தான் உங்கள் லிப் வந்து நல்லா பிங்கியாக வரும். ஸோ ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு கிளாத் நல்ல ஒரு சின்ன கிளாத் ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கிளாத்தை எடுத்து அந்த வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி நீங்கள் வந்து நல்லா தொடச்சி எடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதை அழுத்தி அந்த லிப்ஸை துடைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து உங்கள் லிப்பில் வந்து அப்ளை பண்ணும்போது
உங்களுக்கு நிஜமாவே ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிடுங்க. ஓவரால் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அண்ட் வந்து இது வந்து வீக்லி எத்தனை நாளுக்கா யூஸ் பண்ணு கேட்டிங்க அப்படின்னா வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் இப்போ வந்து சும்மா கையை வச்சு தான் வந்து நல்லா வந்து தொடச்சி எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. ஸோ அப்போ துடைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க. உங்கள் லிப்பில் எந்த அளவுக்கு நல்லா தொடச்சி எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். அண்ட் வந்து இது வந்து ஸ்மெல் வருமா அந்த முட்டையோட வெள்ளைக்கரும் கேட்டால் கண்டிப்பாக வராது. அண்ட் ஆலிவேரா ஜெல்லும் கசப்பாகாது. ஸோ நான் நல்லா தொடச்சதுக்கப்புறம் என் லிப்ஸை பாருங்களேன், நல்லா பிங்கிஷாக இருக்கும். ஏன்னா நம்ம லிப்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் ஃபுல்லாக போயிடுக்கும். ஸோ நம்ம லிப்ஸ் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லிப் ஸ்க்ரப்பை நீங்கள் வந்து வீக்லி த்ரைஸ் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிஜமாகவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா என்னோடய உடம்பெல்லாம் கூட நல்ல ஒயிட்டாக இருக்குது, பட் வந்து என் லிப் வந்து ரொம்பவே கருப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, நிஜமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட பிளாக்கான லிப்ஸை எப்படி வந்து சூப்பராக வந்து பிங்கிஷ் ஆக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஜெஷிகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, டேக் கேர், பை பாய்.